கையில் வைத்திருக்கிற சிவபெருமானுடைய அழகு செஞ்சடை அழகு பகவானுக்கு. பகவானுக்கு செஞ்சடை அழகம்மா. ஆஹா ஆஹா. அவருடைய ஜடாபாரத்தில் கொன்றை மலர் புனைந்திருக்கின்றார் சிவபெருமான். ஆஹா ஆஹா. பராசக்திக்கு நெற்றி அழகு. ஞானத்தை கொடுப்பவர் அல்லவா பகவான். ஞானாம்பிகை, லோகாம்பிகை, தமிழ் செல்வி, தத்துவ நாயகி பார்வதா தேவி. ஆஹா. சுவாமியுடைய வாமபாகத்தில் அம்மை உமையவள் உமா மகேஸ்வரி. சரி. இடப்பக்கத்திலே கொலுவைத்திருக்கிறார். ஆனந்தமாக வைத்திருக்க 33 தெய்வார்கள், 48,000 ரிஷிமார்கள், நாரதர், நந்தீஸ்வரன், கிண்ணரர், கெம்புருடன், சித்தர், மருத்துவர், யோகி ஆஹா. அனைவரும் தேவாதி தேவா தெய்வ முதல்வா என்று போற்றி வணங்கி பாட, போற்றி வணங்கி பாட பகவானும் சக்தியும் கள்ளம் கபடமற்ற வெள்ளி பனிமலையில் வீட்டிருக்கிறார். அம்மா எப்பனாக ஆனந்தமாக வைத்திருக்க. ஐயா அம்மா 7 14 லோகத்திற்கும் படியெடுக்கக்கூடிய பகவான் யார் தெரியுமா? 7 14 லோகத்திற்கு மட்டுமா? கண்ணிலுள்ள தேருக்கும் கற்பனை உள்ள உயிருக்கும் எனக்கும் உனக்கும் உட்கார்ந்துருக்கானே ஜூனியர் இவனுக்கும் எல்லோருக்கும் படியெடுப்பதற்கு கையிலான கலைக்கின்ற பகவான் காரணிய பொம்மி சிவபெருமான் தான். அத்துணை அந்த சராச்சரத்தில் இருக்கின்ற சகல கோடி ஜீவாத்மாக்களுக்கு அத்தனையருக்கும் படியளப்பவர். எறும்பு கடை ஆதி முதல் அத்துணை ஜீவன்களுக்கும் படியளப்பது சிவபெருமான். இரண்டாவது ஒரு மூர்த்தி இருக்காங்க. அந்த படிய அரிசி அளந்து கொடுக்கிறது நம்ம சக்தி பராசக்தி தான். ஏமா கடையில தான் வாங்கிட்டு வந்தேன். நீங்க கடையில தான். ஆமா, ரேஷன் கடையில போனா அங்க ஓசி அரிசின்னு ஒண்ணு கொடுத்தாங்க. சரி. ஆனா பொங்கி சாப்பிட முடியுதா? சாப்பிட முடியலையா? பரவாயில்லை, எப்பவாவது ஒரு நல்ல அரிசி கொடுப்பாங்க. அதாவது இரண்டாவது ஒரு மூர்த்தி இருக்கார் பாரு. யாருக்கு கடவுளையா? வார்க்கடலிலே சரி 5 தலை நாகமானது கப்பல் போல மிதந்து வருமா. கப்பல் மாதிரி அதை ஆனந்தமாக சைனம் செய்து கொண்டிருப்பார் ஸ்ரீமன் நாராயணன். காலதுதான் வடக்காக, கனகமுடி தெற்காக, கனகமுடி தெற்காக, முகமது மேற்காக, நெட்டையோடு பாப்பாக, ஓஞ்செழுது அசைவது போல திரைக்கடல் மேல் பள்ளி கொண்டிருக்கின்றார் ஸ்ரீமன் நாராயணன். ஏமா ஏமா நீங்க இங்க வந்து உட்காருங்க, நாங்க உட்காரோம். அப்படியா? ஆமா, உங்க வேலை நான் செய்யறேன், என் வேலை நீங்க. ஸ்ரீமன் நாராயணன் இந்த உலகத்தை ஓரடியால் அளந்த உத்தமன் ஸ்ரீமன் நாராயணன். ஆஹா. சரி, அவருடைய அன்றாட கடமை என்ன? பக்கத்துல யார் இருப்பான்னு பார்த்த? யார் உட்கார்ந்திருக்கா? எங்க அம்மா மகாலட்சுமி. நம்ம அம்மா மகாலட்சுமி உட்கார்ந்து கொண்டு பகவானுக்கு கால் பிடித்து விடுவார்கள், கை பிடித்து விடுவார்கள். சும்மா இருப்பாங்களா? ஏ பகவானே, இந்த 7 லோகத்தையும் காக்கும் நாயகனே, ஐயனே, அங்க என்ன நடந்தது பார்த்தீங்களா? இங்க என்ன நடந்தது கேட்டீங்களா? அது ஏன் அப்படி நடந்துச்சு? இது ஏன் அப்படி நடக்கல? அப்படின்னு கேள்விக்கு மேல கேள்வி கேட்பாங்க. மகாலட்சுமி அம்மா. என் பகவான் என்ன மாதிரி பொறுமைசாலிமா? நீங்க பொறுமைசாலி. சரி, அந்த தேவி கேட்கின்ற கேள்விக்கு எல்லாம் பொறுமையாக பதில் சொல்லிக் கொண்டு இந்த 7 14 லோகத்தை காப்பாற்ற வேணும் அவருக்கு. சரி, காக்கும் கடவுள் அவர். மூணாவது ஒரு மூர்த்தி இருக்காரு பாரு. சத்தியலோகத்தின் நாயகன் அவர்தான் சத்திய பிரம்மன், பிரம்மதேவன். அவருடைய கடமை என்ன தெரியுமா? என்ன கடமை? உனக்கு தலையெழுத்த போட்டார், எனக்கு தலையெழுத்த போட்டார். இந்த உலகத்துல படைச்ச அத்தனை ஜீவராசிக்கு தலையெழுத்த போட்டு பூலோகத்துக்கு அனுப்பி வச்சு ஆடுடா ஆடு, ஆடுடா ஆடு, பாடுடா பாடு, பாடுடா பாடு அப்படின்னு அனுப்பி வச்சிருக்காரு. ஆட வைத்து பார்த்திருப்பான் கண்ணதாசன் பாடுறது போல. அங்கே இந்த தலையெழுத்தை எழுதி அனுப்பி வச்சு ஆட வச்சு வேடிக்கை பார்த்தது பிரம்மதேவி. ஆட்டவித்தால் யார் ஒருவர் ஆடாதாரே கண்ணா என்று கவியரசு கண்ணதாசன் பாடியது போல பகவான் கயிற்றை பிடித்து ஆட்டிக் கொண்டிருக்கிறார், நாம ஆடிக்கொண்டிருக்கிறோம். அதுதானே உண்மை. அம்மா, இந்த குமார்த்திகளின் திருவருளாளை இந்த 14 லோகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. சக்தியினுடைய கருணை பார்வையினாலும் இந்த உலகம் எல்லாம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. எப்படி இருக்கின்ற வேளையிலே, இப்படி இருக்கின்ற வேளையில் பாதாளத்தை யார் ஆண்டு வருகிறார்கள் தெரியுமா? பாதாள லோகத்தை யார் ஆண்டு வருகின்றார்? அரக்கர்கள். நாகலோகத்தை யார் ஆண்டு வருகிறார்கள் தெரியுமா? நாகர்கள். சரி. மேலோகத்தை யார் ஆண்டு வருகிறார்கள் தெரியுமா? தெய்வார்கள். சரி. இந்த பூலோகத்துல எல்லா ஜீவாத்மாக்களும் இருக்கு. இந்த மனிதனோடு சேர்ந்து ஒரு கலவை. எல்லா ஜீவாத்மா, புலி, சிங்கம், கரடி, யானை, ஒட்டகை, செவிங்கி, என்னடா தம்பி, என்னென்ன மிருகங்களா இருக்குடா? அடே தம்பி, அதான் எல்லாம் இருக்குடா. அது சரி, நம்ம யாரை எப்படா கூப்பிட்டோம்?
எப்படி கூப்பிடும் யானை? நீங்க சொல்லுவீங்களா? சொல்லுங்க. ஆமா, யானை எப்படி கூப்பிடும்? கையதான் கேட்குமா? குதிரை. குதிரை எப்படி கணக்கு? குதிரை எப்படி கணக்கும்? குதிரை எப்படி கணக்கும்? கணச்சு காட்டுங்கடா இதுல உட்காந்து. கணச்சு காட்டு மைக்ல. நான் எப்படி இன்னொருக்க கணச்சு காட்டுங்க? இன்னொருக்க உங்களை மாதிரி யாரும் கணக்கவே முடியாதப்பா. குதிரை எப்படி கணச்சு காட்டி குதிரைய ஆடு ஆடு எப்படியா? அப்பா நீ சரி செய்வான். நீ இதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டேயா? நீ ஆமா, நீ இதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டேன். நீ வேற எதுக்கு தான் சரிப்பட்டு வருவான்? எல்லாத்துக்கும் அதாவது சரி, எப்படி மூணு லோகத்தில் 4 லோகத்திலும் இப்படி 4 விதமாக வசித்துக் கொண்டிருக்கு. ஆமா, தேவலோகத்திலே தெய்வார்கள், பாதாளத்தில் அசுராள்கள், ஆமா, நாகலோகத்திலே நாகர்கள், பூலோகத்திலே எல்லா ஜீவாத்மாக்களும். சரி, ஏமா நாகலோகத்தை ஆண்டு வருகிற நாகராஜன் இருக்கின்றானே, ஆமா, அவனுக்கு ஒரே ஒரு மகை, நாகக்கண்ணி பெண்கொடையாள். அந்த நாகக்கண்ணி பெண்மணியால் எப்படி இருக்கின்றார் தெரியுமா? எப்படி இருக்கிறான் தெரியுமா? எப்படியம்மா? நாகலோகமானதிலே பருவ கன்னிகையாக இருக்கிறாள். பருவ கன்னிகை என்றால் அவ்வளவு அழகு, அழகு அப்பேற்பட்ட அழகு. ஏமா ஒரு பொண்ணை பெற்றவனுக்கு தெரியும். ஆமையா, பருவ வயதை அடைந்து விட்டால் சரி, அவளை பாதுகாத்து ஒரு நல்லவன் கையில ஒப்படைக்கிற வரைக்கும் ஆமையா, அடிவைத்து நெருப்ப கட்டின மாதிரி ஆஹா, அந்த நாகராஜன் சரி, இந்த 7 14 லோகத்திலே ஒரு நல்ல ஆண்மகனை, நல்ல மாப்பிள்ளை தேர்ந்தெடுத்து, தேடி, சரி, நல்ல ஒரு மணமகனை தேர்ந்தெடுத்து ஆமையா, திருமணமும் முடித்து வைத்தார். ஆஹா, எப்படி திருமணம் நடந்தது தெரியுமா? நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் சிறப்பாக திருமணம் நிகழ்வுற்றது. எப்படி தெரியுமா? மங்கையர்களாகி 2 பேர் வாழ்க்கையில்